அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பான புகாரில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, தற்போது விசாரணை நிலவரம் என்னவாக இருக்கிறது? லாவண்யா, சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று மாணவ மாணவிகள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த நிலையில் தொடர்ந்து மாணவிக்கு அடையாளம் தெரியாத 2 நபர்கள் மூலமாக பாலியல் வன்கொடுமையானது நடந்திருக்கின்றது. இது தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக 2 மாணவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத 2 நபர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்கு வந்து மாணவனை தாக்கிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்திருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக நேற்று கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டு இருக்கின்றது. கோட்டூர்புரம் உதவி ஆணையர் பாரதிராஜன் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணையை தற்போது நடத்தி வருகின்றனர். குறிப்பாக 2 பேர் யார் என்பது குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த 2 நபர்களும் கல்லூரியை சேர்ந்தவர்களா அல்லது வேறு ஏதும் நபர்களா என்ற விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக நேற்று நடந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய 2 நுழைவாயில்களிலுமே பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக செக்யூரிட்டிகள் 2 நுழைவாயில்களிலும் செக்யூரிட்டிகள் பலப்படுத்தப்பட்டு வாகனங்கள் உள்ளே வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக வெளி நபர்கள் யாரும் உள்ளே வந்தால் உள்ளே அனுமதிக்கப்படாத ஒரு நிலை இருந்து வருகின்றது. அதே போன்று பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விடுதியில் தங்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ இன்றைய தினம் பார்க்க வந்தால் அவர்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்படாமல் மறுக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் உள்ளே வரும் பட்சத்தில் அவர்களுடைய ஐடி கார்டு செக்அப் பண்ணி அதன் பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக முழு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பின்னர் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உள்ளே மாணவர்கள் என்பது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் புகார் கொடுத்த விவகாரம் என்பது தற்போது விசாரணைக்காக காவல்துறையினரும் வருகை தந்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக காவல்துறையினர் உள்ளே இருக்கக்கூடிய இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறை தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக இது நேற்று எந்த பகுதியில் நடந்தது என்ற உள்ளிட்ட விவரங்களும் அதே போன்று மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது அந்த விசாரணை என்பது தொடங்கி இருக்கின்றது. இதுவரை அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் நமக்கு எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கவில்லை. தொடர்ச்சியாக காவல்துறையினர் சோதனையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த 2 நபர்களும் வேற ஏதும் பகுதியை சேர்ந்தவர்களா அல்லது கல்லூரியை சேர்ந்த மாணவர்களா என்ற விவரங்கள் குறித்து தற்போது அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய மற்ற செக்யூரிட்டிகள் அதே போன்று மாணவர்களுடையும் குறிப்பாக சிசிடிவி கேமராக்களையும் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் விசாரணை என்பது தற்போது முழுமைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று இன்றைய தினம் வரக்கூடிய அனைத்து வாகனங்களுமே முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். வேறு எந்த வெளி நபர்கள் வந்தாலும் இன்றைய தினம் விடுமுறை என்பதாலும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டோம் என்றும் இங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. லாவண்யா, லிபிகா, இந்த மாணவிகள் புகார் அளித்தது தொடர்பாக அதுல என்ன புகார்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க? அதே போல இது தொடர்பாக பல்கலைக்கழகம் தரப்பில் ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா? லாவண்யா, குறிப்பாக நேற்றைய தினம் அந்த மாணவி புகார் கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையிலிருந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத 2 நபர்கள் உள்ளே தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு இது பண்ணதாகவும் அந்த மாணவி புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் தற்போது இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கவில்லை. குறிப்பாக மாணவி புகார் கொடுத்தது பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக புகார் கொடுத்ததின் அடிப்படையில் பெண் அதிகாரிகளே தற்போது மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று என்ன நடந்தது, யார் அவர்களை பற்றி தெரியுமா என்ற முழு விவரங்களையும் அந்த மாணவியிடம் தற்போது பெண் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணைக்கு பின்னரே முழு விவரங்களும் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் தற்போது மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கோட்டூர்புர காவல் நிலையத்தில் தற்போது அந்த விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அதே போன்று அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் இங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் காவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது.
அடையாளம் தெரியாதவர்களும் வேறு ஏதேனும் நபர்கள் உள்ளே வந்தால் அனுமதிக்க கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக மற்ற வெளி நபர்கள் யாரும் உள்ளே வராதவாறு இங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எப்போதுமே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த நுழைவு வாயில 2 காவலர்கள் மட்டுமே செக்யூரிட்டி பாதுகாப்புக்காக இருப்பார்கள். ஆனால் தற்போது 4-5 காவலர்கள் சோதனையில் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று நுழைவாயினுடைய மற்றொரு புறத்திலேயும் 4க்கும் மேற்பட்ட செக்யூரிட்டிகள் பாதுகாப்புக்காக போடப்பட்டு அவர்கள் அனைத்து சோதனைகளையும் மேற்கொண்டு அதன் பின்னரே உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். அதே போன்று குறிப்பாக மாணவர்கள் வெளியில் செல்லாதவாறும் இன்றைய தினம் பார்த்துக் கொண்டு வருகிறார்கள். லாவண்யா, லிபிகா, இது தொடர்பாக விவரங்களுடன் இணைப்பில் இருங்க. இதேபோல மாணவி புகார் அளித்தது தொடர்பாக இதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதனை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி மீதான பாலியல் வன்கொடுமை. மாநில தலைநகரத்தின் மையத்தில் பொறியியல் கல்வி தலைமை நிறுவனத்தின் உள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கண்டனத்தை பதிவு தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவருக்கு பாலியல் தாக்குதல் நடந்திருப்பது, அந்த செய்தி என்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தற்போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது. தினமும் படுகொலை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பு, பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக அதில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக பொறியியல் கல்வி தலைமை நிறுவனமான வளாகத்திலே தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை என்பது பெரும் கவலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தற்போது காவல்துறை மீது எந்தவித பயமும் இல்லாமல் தற்போது இது போன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களை வழங்கியமைக்கு லிபிகா மற்றும் வேல்முருகன் உங்களுக்கு நன்றி.